இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரின் நாளாக அமைய உங்களுக்காக ஜெபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிறிஸ்டி. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். ஆண்டவரது இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மீறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டி செபிப்போம். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் உம்மையே வாழ்த்துகின்றோம். உமக்கு ஆராதனை நவில்கின்றோம். உமது மேலான் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவில்கின்றோம். ஆண்டவராமம் இறைவனே இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டிலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராமம் இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே. உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வாலத்தில் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர். நீரொருவரே ஆண்டவர். நீரொருவரே உன்னதர். நீரொருவரே ஆண்டவர். நீரொருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. ஆ ஆ ஆ ஆமென். மன்றாடுவோமாக. எங்களை நேசிக்கின்ற அப்பா தகப்பனே,
ஒரு புதிய வாரத்திலே எங்களை தட்டி எழுப்பி வாழுவதற்கான ஆசிரின் கிருபையை கொடுத்த உமக்கு முதற்கண் நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். இந்த வாரம் மாத்திரமன்றி எங்களது வாழ்நாள் பூராகவும் நீர்தாமே எங்களை வழி நடத்தி காத்தருள வேண்டுமென்று உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அனைத்தையும் படைத்து முடித்த பின் ஆண்டவராகிய கடவுள் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதன்று, அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன் என்றார். ஆண்டவராகிய கடவுள் மண்ணிலிருந்து எல்லா காட்டு விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் உருவாக்கி அவற்றிற்கு மனிதன் என்ன பெயரிடுவான் என்று பார்க்க அவற்றை அவனிடம் கொண்டு வந்தார். உயிருள்ள ஒவ்வொன்றுக்கும் அவன் என்னென்ன பெயரிட்டானோ அதுவே அதன் பெயர் ஆயிற்று. கால்நடைகள், வானத்து பறவைகள், காட்டு விலங்குகள் ஆகிய எல்லாவற்றிற்கும் மனிதன் பெயரிட்டான். தனக்கு தகுந்த துணையோ மனிதன் காணவில்லை. ஆகவே ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வர செய்து அவன் உறங்கும் பொழுது அவன் விலா எலும்பு ஒன்றை எடுத்துக்கொண்டு எடுத்த இடத்தை சதையால் அடைத்தார். ஆண்டவராகிய கடவுள் தாம் மனிதரிடமிருந்து எடுத்த விலா எலும்பை ஒரு பெண்ணாக உருவாக்கி மனிதரிடம் அழைத்து வந்தார். அப்பொழுது மனிதன், இதோ இவளே என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையும் ஆனவள், ஆணிடமிருந்து எடுக்கப்பட்டதால் இவள் பெண் என்று அழைக்கப்படுவாள் என்றான். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான், இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உம் வாழ்நாளெல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. ஆண்டவருக்கு அஞ்சி அவர் வழிகளில் நடப்போர் பேறு பெற்றோர். மது உழைப்பின் பயனை நீர் உண்பீர், நீர் நட்பேறும் நலமும் பெறுவீர். உம் வாழ்நாள் எல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. உம்மில்லத்திலும் துணைவியார் கனிதரும் திராட்சை கொடி போல் இருப்பார். உண்ணும் இடத்தில் உம் பிள்ளைகள் ஒலிவ கன்றுகளைப் போல் உம்மை சூழ்ந்திருப்பர். ஆண்டவருக்கு அஞ்சி நடக்கும் ஆடவர் இத்தகைய ஆசி பெற்றவராய் இருப்பார். உம் வாழ்நாள் எல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. ஆண்டவர் சியோனில் இருந்து உமக்கு ஆசி வழங்குவாராக. உம் வாழ்நாள் எல்லாம் நீர் எருசலேமின் நல்வாழ்வை காணும்படி செய்வாராக. நீரும் பிள்ளைகளின் பிள்ளைகளை காண்பீராக. இஸ்ராயலுக்கு நலம் உண்டாவதாக. உம் வாழ்நாள் எல்லாம் ஆண்டவர் உமக்கு ஆசி வழங்குவாராக. எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளை, நாம் காண்பதோ சிறிது காலம் வானதூதரை விட சற்று தாழ்ந்தவராக்கப்பட்ட இயேசுவையே. இவர் துன்புற்று இறந்ததால் மாட்சியும் மாண்பும் இவருக்கு முடியாக சூட்டப்பட்டதை காணுகிறோம். இவ்வாறு கடவுளின் அருளால் அனைவருடைய நலனுக்காகவும் இவர் சாவுக்கு உட்பட வேண்டி இருந்தது. கடவுள் எல்லாவற்றையும் தமக்கென்று தாமே உருவாக்கினார். அவர் மக்கள் பலரை மாட்சியில் பங்கு கொள்ள அழைத்து செல்ல விரும்பிய போது அவர்களது மீட்பை தொடங்கி வழி நடத்துபவரை துன்பங்கள் மூலம் நிறைவுள்ளவராக்கினார். இது ஏற்ற செயலே. தூய்மையாக்குகிறவர் தூய்மையாக்கப்படுவோர் அனைவருக்கும் உயிர் முதல் ஒன்றே. இதனால் இயேசு இவர்களை சகோதர சகோதரிகள் என்று அழைக்க
வெட்கப்படவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Hallelujah, 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 hallelujah. உம் வார்த்தைகளால் பலம் கொடுக்கும் என் ஆண்டவரே. Hallelujah, 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 hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மாற்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பரிசேயர் இயேசுவை அணுகி, கணவன் தன் மனைவியை விலக்கி விடுவது முறையா என்று கேட்டு அவரை சோதித்தனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, மோசே உங்களுக்கு இட்ட கட்டளை என்ன என்று கேட்டார். அவர்கள், மோசே மனவிலக்கு சான்றிதழ் எழுதி அவரை விலக்கி விடலாம் என்று அனுமதி அளித்துள்ளார் என்று கூறினார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம், உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே அவர் இக்கட்டளையை எழுதி வைத்தார். படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டு விட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். பின்னர் வீட்டில் இதை பற்றி மீண்டும் சீடர் அவரை கேட்டனர். இயேசு அவர்களை நோக்கி, தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் அவருக்கு எதிராக விபசாரம் செய்கிறான். தன் கணவரை விலக்கிவிட்டு வேறொருவரை மணக்கும் எவளும் விபசாரம் செய்கிறாள் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பின் உள்ளங்களே, எனக்கு தெரிந்த ஒரு குடும்பம், அன்பான கணவன் மனைவி. ஒரு நாள் என்கிட்ட அவங்க பேசிக்கிட்டு இருக்கிற வேளையில திடீரென்னு மனைவி சொன்னாங்க, எனக்கு முன்னாடியே இவர் இறந்து போயிடணும் ஃபாதர் அப்படின்னு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களை தான் கேட்கிறேன். அந்த அம்மா எதுக்கு அப்படி சொல்லி இருக்கணும்? ஒரு வேளை தன்னுடைய கணவனால தனக்கு ரொம்ப தொல்லை அப்படி என்பதால அந்த அம்மா சொல்லி இருக்க கூடுமோ? அப்படியெல்லாம் கிடையாது. அந்த அம்மாக்கு தன்னுடைய கணவர் மீது அவ்வளவு பிரியம், அவ்வளவு நேசம். அந்த அம்மா சொல்றாங்க, ஒரு காஃபி போட்டு குடிக்கணும் அப்படின்னு சொன்னாலும் கூட என் கணவருக்கு அந்த காஃபி எல்லாம் போட்டு குடிக்க தெரியாது, நான் வேணும். அவர் ஆபீஸுக்கு கிளம்பி போற வேளையில அவருடைய கார் கீ கொண்டு எல்லாவற்றையும் நானே அவருக்கு எடுத்து தரணும். நான் இல்லாட்டி அவர் ஏங்கிக்கவே மாட்டாரு, ஒரு குழந்தை போல. அதனாலதான் சொல்றேன், அவரு எனக்கு முன்னாடி இறந்து போயிடணும். அப்படி இல்லை, அவருக்கு முன்னாடி நான் இறந்து போயிட்டேன், பாவம் மனுஷன் ரொம்ப கஷ்டப்பட்டு போயிடுவாரு. அன்பின் உள்ளங்களே, கணவன் மனைவி உறவு என்பது இப்பேற்பட்ட ஒரு அன்புறவாகத்தான் இருக்கணும் அப்படின்னு கடவுள் பிரியப்படுறாரு. எது? மனைவிக்கு முன்னாடி கணவன் இறந்து போயிடணும் அப்படி என்பதா? அப்படியெல்லாம் கிடையாது. கணவன் மீது மனைவியும், மனைவி மீது கணவனும் எப்பொழுதும் ஆழமான அன்பு உறவை வைத்திருக்க வேணும். அப்படி என்பதைத்தான் ஆண்டவராகிய கடவுள் பிரியப்படுகிறார். அதைத்தான் இன்னைக்கு ஆண்டவராகிய கடவுள் நமக்கு வாசகம் கொண்டு நற்செய்தி வரை எடுத்து சொல்றாரு. கணவன் மனைவி இருவரும் அன்போடு வாழுவதற்காகத்தான் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டார்கள். அதனாலதான் ஆண்டவராகிய கடவுள் தொடக்கத்துல ஆதாம படைச்சிட்டு கொஞ்சம் கேப்புக்கு அப்புறமாக அவர் ஏவாளை எப்படி படைக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தால், ஏதோ ஏனைய விலங்குகள் பறவைகளை அவர் படைத்தது போன்று அவர் படைக்கலைங்க. மனுஷன்கிட்டே இருந்து அவனுடைய விலாவுல இருந்து உன்னை உருவி அதைத்தான்
பெண்ணாக படைத்து அவளை மனைவியாக கணவனுக்கு கொடுக்கிறாரு. அர்த்தம் என்ன தெரியுமா? இப்போ மனுஷனை படைச்சிட்டாரு, இந்த மனுஷன் இங்க இருக்கிறான், ஏனையவற்றையெல்லாம் படைச்சிட்டாரு. படைச்சிட்டு பார்க்கிறாரு, எதுவுமே இவனுக்கு செட் ஆகுது இல்லை. சரி, இவனுக்கு ஏற்றபடி இன்னொன்னு நான் படைச்சு கொடுப்பனாக இருந்தா அது எந்த அளவுக்கு செட் ஆகும் அப்படின்னு யோசிச்ச கடவுள் கடைசியில் ஒரு முடிவுக்கு வர்றாரு. எதுக்கு நான் மனுஷனுக்கு இன்னொரு இடத்துல இருந்து உன்னை படைச்சு கொடுக்கணும்? அவனுக்குள்ளேயே இருந்து ஒரு எலும்ப, அவனுக்கு சொந்தமான உன்னையே நான் எடுத்து படைச்சு அதை மனுஷியாக படைச்சு அவன் கிட்ட கொடுத்தா அதை அவன் பொக்கிஷமா பார்த்துப்பான் இல்லையா? அதான் கடவுளினுடைய ஆழமான எண்ணமாகும். ஆகவே ஒவ்வொரு கணவனும் தன்னுடைய மனைவியை பொக்கிஷமாக பாதுகாத்து கொள்ள வேண்டியது கணவனின் பொறுப்பாகும், கடமையாகும். அதே வேளையில மனைவியினுடைய பொறுப்பும் கடமையும் எப்பொழுதும் கணவனை நேசிச்சுக்கிட்டே இருப்பதாகும். குடும்பம்னா சண்டை வரும், பிரச்சனை வரும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும், எல்லாமே வருங்க. எல்லாம் சேர்ந்தது தான் வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கையில எல்லா வேளையிலும் இனிப்பு மட்டுமே இருக்கணும் அப்படின்னு சொல்லி நாம விரும்புவோமாக இருந்தால் கடைசியில அது சுகரைத்தான், டயபிட்டிஸ் தான் கொண்டு வந்து சேர்க்கும். இப்போ நம்ம வாழ்க்கை சுவாரஸ்யமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நாம எப்பொழுதுமே எல்லாவற்றையும் சேர்ந்து கணவன் மனைவியாக சேர்ந்து அக்செப்ட் பண்ணிக்கணும். வாழ்க்கையில வரக்கூடிய சவால்களை எல்லாம் தனித்து அல்ல, சேர்ந்து நின்று எதிர்த்து அந்த சவால்களை முறியடிச்சு வெற்றியை காணணும். அதற்காகத்தான் கணவன் மனைவியாக ஆண்டவராகிய கடவுள் உங்களை இந்த வாழ்க்கையில இணைச்சு வச்சிருக்கிறாரு. உங்களுக்குள்ள வந்து இருக்கக்கூடிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸை நீங்களே பேசி தீர்த்துக்கோங்க. நீங்க ஒருத்தர் கிட்ட பேசுறதை விட்டுட்டு உங்க பிரச்சனைய, உங்க குடும்ப பிரச்சனைய அடுத்தவர்கிட்ட எடுத்துக்கிட்டு போவீங்களாக இருந்தா அவர்கள் என்ன நிலையில இருக்கிறாங்களோ தெரியாது, உங்க குடும்பத்தின் மீது அவர்கள் எப்பேற்பட்ட பார்வையோடு இருக்கிறார்களோ தெரியாது. சமயங்கள்ல நீங்க உங்களது சொந்த பிரச்சனைகளை அடுத்தவர்கள் கிட்ட சொல்லுவதால அவர்கள் இதனை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி உங்களது சண்டைய, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாம் உங்களுக்கு எதிராக திருப்பி விட்டு உங்களது பிரிவை கூட பெரிதான பிரிவாக, விரிசலுள்ள பிரிவாக அவர்கள் ஏற்படுத்தி விட்டால் அதற்கு அப்புறமாக நீங்கள் சேர்ந்து வாழுவதற்கான வாய்ப்பை கூட இழந்துவிடக்கூடும் அல்லவா? ஆகவே அன்பின் உள்ளங்களை உங்களை பார்த்து சொல்லுகிறேன், கணவன் மனைவியாக இருக்கக்கூடிய உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்களுக்குள்ள என்னதான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வந்தாலும், என்னதான் ஆர்கியூமெண்ட்ஸ் வந்தாலும், என்னதான் பிரச்சனைகள் வந்தாலும் அவற்றையெல்லாம் உங்களுக்குள்ளேயே நீங்கள் பேசி தீர்த்து கொள்ளுங்கள். இங்க தீராத பிரச்சனைகள் என்று எதுவுமே கிடையாது. என்ன, கொஞ்சம் ஆற அமர்ந்து உட்கார்ந்து பேசினாலே பல பிரச்சனைகள் காணாமல் போய்விடும். அப்பேற்பட்ட முடிவுகளை நீங்களும் குடும்பமாக எடுத்து, கணவன் மனைவியாக எடுத்து வாழ்க்கையில இன்னைக்கு இருக்கிற நிலையிலும் பார்க்க பெட்டரான நிலைக்கு உயர்ந்து ஆண்டவரது ஆசீர்வாதங்களை நிறைவாக பெற்று மகிழ வாழ்த்துகிறேன். ஆமென். நம்முடைய நம்பிக்கை அறிக்கை செய்வோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூயாவியால் கருவுற்று கன்னிமரியாவிடம் இருந்து பிறந்து போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடம் இருந்து உயிர் தெழுந்து விண்ணகம் எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அவ்விடத்தில் இருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க மீண்டும் வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். தூய கத்தோலிக்க திரு அவையை, புனிதர்களுடைய சமூக உறவை, பாவ மன்னிப்பை, உடலின் உயிர்ப்பை, நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென்.
எங்களின் இதய ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த அப்பத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனிதுழைப்பின் பயனுமாகி இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்று வாழ்த்து பெறுவாராக. வந்து உன் பொன்னொளி பீடத்தில் குவித்து. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த ரசத்தை பெற்றுக்கொண்டோம். நிலத்தின் விளைவு திராட்சை கொடியின் பயணமாகி இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்றென்று வாழ்த்து பெறுவாராக. Wash away from my iniquities, cleanse me from all my sins. சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. மீட்புக்கு ஊற்றாகிய தகப்பனை ஒப்புக் கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நுரையாசிரை பொழிந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரே மீட்பராக இடைற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூயாவியால் கன்னிமரியிடமிருந்து உடலெடுத்து மனிதனானார். சாவை வென்று உயிர் புண்ணென விளங்க செய்தான். ஆகவே வான தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், மூவுலக இறைவனம் ஆண்டவர். வானமும் வையமும் யாவுமுன் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் திருப்பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவரே. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தாம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம், பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் வாரையில் உமது இறப்பினை
அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் தாமஸ் மற்றும் உம்முடைய திரு அவையினர் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரை ஒளிமிக்கவும் திருமணம் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்த புனிதர் ஆகிய அனைவருடன் நிலை வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். உள்ளங்களே, தெய்வீக பிரசன்னம் இங்கே. நம்முடைய தேவைகளை நம்பிக்கையோடு ஏறெடுத்து நிற்போம். அந்த வகையில் முதலில் இன்றைய நாளுக்கான தேவை, இந்த வாரத்திற்கான தேவை, இந்த மாதத்திற்கான தேவை, இந்த வருஷத்திற்கான தேவை, உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய 3 விசேட தேவைகள். நம்பிக்கையிலே சமர்ப்பித்திருக்கிறோம். நல்ல தெய்வம் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பார் என்கின்ற வைராக்கியத்தோடு வாருங்கள், அவர் புகழை வணக்கமாக எடுப்போம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல தந்தையே, தூய ஆவியின் நட்சிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் உமதே. தூய ஆவியின் நட்சிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் உமதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்கள் மேல் இரக்கம் ஆயிரும் ஆயிரும்
உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சம்மரியே எங்கள் மேல் இரக்கம் ஆயிரும் ஆயிரும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் சம்மரியே எங்களுக்கு அமைதி அளித்தருளும் அளித்தருளும். இதோ இறைவனின் சம்மரி, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப் பெற்று நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. அப்பா தகப்பனே, ஒரு புதிய வாரத்திலே எங்களோடு நீர் தாமே துணையாக நின்று எங்களை வழிநடத்தி காக்கப் போவதை நாங்கள் எண்ணி பார்த்து உமக்கு நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். இந்த வாரம் பூராகவும் எங்களது வாழ்க்கை பூராகவும் எங்கள் ஒவ்வொருவரையும் சகலவிதமான பொல்லாப்புகளுக்கும் தப்புவித்து ஆரோக்கியத்தோடு நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருபலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பின் உள்ளங்களே, இது நம்முடைய வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கை நாம் நம்மை படைத்தவர் எதிர்பார்ப்பதன்படி வாழ்ந்தாக வேண்டும். அவர் எதிர்பார்ப்பது நம்முடைய வாழ்க்கை நாம் மகிழ்வோடு வாழ வேண்டும் என்பதாகும். ஆகவே இன்று மாத்திரமல்ல, எந்நாளும் எப்பொழுதும் மகிழ்வோடு வாழ்ந்து கொள்ளுங்கள். May God bless you. Take care and see you all tomorrow.